ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை
ரகனமோ. ஆமென். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆமென் ஆமென். அப்பா அப்பா
வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. சொல்வோம் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதிக்கிற பிள்ளைங்க அப்படியே ஆராதிங்க. எஸ் எஸ், முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு. அப்பா, எங்களுக்கு ஆராதிக்க உம்மை தவிர ஒருவரும் இல்லப்பா. எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் நீர் மட்டுமே, எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர் நீர் மட்டுமே ராஜா. நல்ல கரங்களை தட்டி உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், 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 வல்லவர். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை
தெய்வம். நன்மை கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஆமென். நன்மை கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடிவோ இயேசுவே. ஆமென். ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓ உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னை உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்கா மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை ஆமென். சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் முழு உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையை ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே. ஆமென். உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே. சத்தம் அப்படியே உயர்த்தி முழு உள்ளத்தோடு கேளுங்க. உம்மையே 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 ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே.
నా యేసు రాజా స్తోత్రము 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 జీవించుదాక ప్రభు స్తోత్రము స్తోత్రము జీవించుదాక ప్రభు కరుణ సంబంధుడా జాలిಗಳ ప్రభువా కరుణ సంబంధుడా జాలిಗಳ ప్రభువా దీర్ఘ శాంతం ప్రేమ కృపయు నిందియుందు ప్రభువా దీర్ఘ శాంతం ప్రేమ కృపయు నిందియుందు ప్రభువా ఆమేన్ నా యేసు రాజా ఆమేన్ నా యేసు రాజా స్తోత్రము 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 జీవించుదాక ప్రభు ఉర్రగలము ఆమేన్ ఆమేన్ స్తుతిగణ మహిమయెల్లా నీకే చెయ్యుందుము స్తుతిగణ మహిమయెల్లా నీకే చెయ్యుందుము ఇంపుగా స్తోత్ర బలులు చించి ఆరాధన చేచగం ఇంపుగా స్తోత్ర బలులు చించి ఆరాధన చేచగం ఆమేన్ రాజా ఓ స్తోత్రము ఆమేన్ ఆమేన్ స్తోత్రము స్తోత్రము జీవించుదాక ప్రభు అయ్య స్తోత్రము ఆమేన్ ఆమేన్ పిలిచేది వారికెల్లా కరిలో ఉన్నవాడా పిలిచేది వారికెల్లా కరిలో ఉన్నవాడా మనసార పిలిచి స్వరములు ఇనిన విడుదలనిచ్చువాడా మనసార పిలిచి స్వరములు ఇనిన విడుదలనిచ్చువాడా ఆమేన్ నా యేసు రాజా స్తోత్రము నా యేసు రాజా ఆమేన్ స్తోత్రము ఆమేన్ 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 స్తోత్రము ఆమేన్ కొని నాకై శిరమపడియో సృష్టి మొదలుకొని నాకై శిరమపడియో రోగిగా బతుకి నన్ను విమోచించి నవజీవి
స్తోత్రము నేను జీవించుదాక ప్రభు. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை ஓ பயமில்லை பயமில்லை பயம். அப்படியே உணர்ந்து சொல்லுங்க, பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. ஆமென். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, சார்பில் கர்த்தர் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயம். ஓ பயமில்லை பயம் பயமில்லையே. ஓ பயமில்லை பயம் பயமில்லையே, பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு சொல்லலாம், அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று நம்பிக்கையோடு சொல்லுகிறோம், எங்களுக்கு பயம் இல்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பர் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
எரிகிற அக்கினி சூளையே வந்தாலும், ஓ பிரவாகித்து ஓடும் யோர்தானே வந்தாலும், செங்கடலே எனக்கு எதிராய் நின்றாலும், என்னை நடத்துகிற தெய்வம் எனக்கு முன்னால் இருக்கிறார். எனக்கு பயமில்லை. ஓ பயமில்லை, பயம் பயமில்லையே, பயமில்லையே, ஓ பயமில்லை, பயம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாம். எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. பிரவாகித்து ஓடும் யோர்தானே வந்தாலும், 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையே என்றாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படே. தாவீது சொன்னது போல, தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை அமே ஆராதனை. ஓசானா. அப்படியே ஆண்டவர் நாமம் உயர்த்தலாம். எப்படி உங்களுக்கு ஆராதிக்கணுமோ ஆராதிங்க. எஸ். ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை. ஆமென். ஆராதனை. சீரகுகளால் மூடுபவரே, உமக்கே ஆராதனை. ஆமென். ஒரு முறை கூட சொல்லுவோம். சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவர். அப்படியே உணர்ந்து உணர்ந்து ஆராதனை. ஓசானா. தேவனே ஓசானா 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 ஓசானா. ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம். இது நம்முடைய வேளை. சிலுவையினால் என்னை மீட்ட தெய்வம், சிறகுகளால் இன்றும் என்னை மூடிக்கொள்ளுகிற தெய்வம் இயேசுவே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பரா. உணர்வுள்ள ஜனங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாம். எப்படி நீங்க ஆராதிக்கணும்னு தோணுதோ அப்படி ஆராதிக்கலாம். எஸ், இது நம்முடைய வேலை.
அப்பா. சிலுவையினால் மீட்டெடுத்தீர், சிலுவையினால் மீட்டெடுத்தீர், சிறகுகளால் மூடுகிறீர் அப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. என்னை கண்மணி போல் காப்பவர் நீரே, என்னை கழுகு போல சுமப்பவரும் அப்பா நீங்க தான்ப்பா. கண்மணி போல் காப்பவரே. உணர்ந்து உணர்ந்து எஸ் ஆமென். ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை. ஆமென். ஓ பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை. ஆமப்பா. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசா. ஆண்டவர் நாமம் உயர்த்தலாம். எஸ் சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆமென். ஆராதனை. ஓசானா உன்னத. ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எங்களை படைத்தவர், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் துதிக்கும் பாத்திரர். சகல முழங்கால்களும் முடங்கிடும் நாமம் இயேசு என்ற நாமம் மட்டுமே. உன் நாமம் உயர்த்துகிறோம், உன் நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, யார் யார் உள்ளத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ நீங்க அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம், வாழ்க்கையில தொந்தரவுகள் இருக்கலாம், என் புயல் காற்று கூட அடிக்கலாம். ஆனால் நாகும் புத்தகத்தில் சொன்னீரே, புயல் காற்றிலும் சுழல் காற்றின் மத்தியிலும் கர்த்தருடைய வழி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க.
புயல் காற்றின் மத்தியிலும் சுழல் காற்றின் மத்தியிலும் கர்த்தருடைய வழி எனக்கு உண்டு. கர்த்தருடைய வழி எனக்கு உண்டு. அவர் என்னை கைவிட மாட்டார். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கை நிலைமைகள் மாறி ஒரு மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். இன்றைக்கு ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம். அவர்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, அந்த தேவைகள் இன்றே ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் அவர்கள் வாழ்வில் நடக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். ஏதாவது விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் இருக்கலாம் அப்பா, அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும். ஆம் என்றும் ஆமேன் என்று கொடுங்கப்பா. அவர்கள் திரும்பி சொல்லும்போது ஒரு மன நிறைவோடு அந்நாளை போல தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு சொல்லட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడు రక్షకుడైన యేసు క్రీస్తువిన్ నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించుతాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మన వినపడే దేవుని వార్తలు, మనసాட்சியில் சூடுண்டவனாயிராதே. మనసులో ఉండే సాక్షిలో సూటు లేకుండా ఉండాలా. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. మనసాட்சியில் சூடுண்டவனாயிராதே. మనసులో సాక్షిగా సూడు లేకుండా ఉండాలా. ஆமென். அது என்ன சூடுண்ட மனசாட்சி? అది సూట్ అంటే ఏమి? ஆமென், ఆమేన్, హల్లెలూயா. హల్లెలూయా. மனசாட்சி கேட்டிருக்கிறோம். మనసులో సాక్షి ఉండేది నిండాము. நல் மனசாட்சி கேட்டிருக்கிறோம். మంచి మనసు ఉండేదని నిండాము. இது என்ன சூடுண்ட மனசாட்சி? ఇదేమి సూట్ పెట్టిన మనసు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு தெரியும், மனசாட்சி நம்மை வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும், எச்சரித்து கொண்டே இருக்கும். మన మనసు హృదయం అనేది మనకి హెచ్చరిక చేస్తానే ఉన్నాం. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஒரு காலகட்டம் முடியும் போது, అది ఒక సమయం ஒரு ముగించేనప్పుడు, காலகட்டத்தை தாண்டும் போது అది ఒక సమయాన్ని ముగించేనప్పుడు அந்த எச்சரிப்பு நமக்கு தெரியாது. అది వార్నింగ్ ఇచ్చేది మనకు తెలియదు. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. சூடுண்ட மனசாட்சி. సూట్ ఉండే మనసు. என்ன அந்த சூடுண்ட மனசாட்சி? ఆ మనసులో సూడు ఉండేదంటే ఏమి? ஒரு மண் பாத்திரம் குயவன் செய்கிறான். ఒక మన్ను పాత్రని కుమరోడు చేస్తాడు. ஆமென். ఆమేన్. இப்ப அதை வெயில்ல வைக்கிறான். దాన్ని ఎండలో పెడతాడు. அதை తట్టుனா உடையும். దాన్ని మన శైలం తడితే అది పగిలును. ஆமென், ఆమేన్, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க லைட்டை இப்படி தட்டுனா உடையும். అదే దాని లైట్ కి తడితే అది పగులును. ஆனால் అవుతే அதை அக்னியால் சூடேற்றுகிறான். దాన్ని అగ్గిలో ఉడికెక్కిమిస్తాడు. இப்ப நீங்க தட்டுனா உடையாது, உடைச்சாதான் உடையும். దాన్ని తడితే పగలదు, పగలాస్తేదా పగులును. என்ன காரணம்? ఏలంటే சிந்தித்து பாருங்க, என்ன காரணம்? అది ఏం కారణము? அதே மண்ணு, అదే మన్ను, அதே பானை, అదే బాణ. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే அந்த தீ பட்டு 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 ఆ అగ్గి దానికి పడి పడి சூடு ஏற 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 ఉడుకు ఎక్కను அந்த பானை ఆ బాణ திடப்படுத்தப்படுகிறது. అది గట్టి పడతాయి. ఇప్పుడు அதே தட்டு, நீங்க சாதாரண தட்டுக்கெல்லாம் அது அசுங்காது. అది మనం లైట్ గా తడితే అంట అది ఏం అవదు. ஆமென், ఆమేన్. பச்சை பானையில, அதாவது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பானையில தண்ணி வச்சீங்கன்னா ஒழுகி போயிடும். అది కాయకు ముందు దాంట్లో నీళ్లు పెడతామంటే అది ఉరిగిపోను. ఇప్పుడు தண்ணிய வச்சு నీళ్లు పెట్టి தண்ணிய சூடாக்கி தண்ணி கொதிக்குது, నీళ్లు ఉడికెక్కి అది அடுப்புல தீ எரியுது, ఆ పొయ్యిలో అగ్గి మండుతాయి. ஆனாலும் பானைக்கு ஒன்றும் ஆவதில்லை. ఆ బాణకి ఏం అయ్యేలేదు. என்ன காரணம்? ఏమంటే அந்த சூடு பட்டு பட்டு ఆ ఉడుకు పడి పడి அது திடப்படுத்துகிறது. இல்லாட்ட நம்ம சொல்றபடி சாதாரணமா சொன்னா மரத்து போகுது. అది తన మనసుని అది దాని దీని విడిచి, இன்னும் தெளிவா சொல்லணும்னா சொர்ண கெட்டு போகுது. దాంట్లో ఉండే అన్ని పూడుస్తాయి. ஆமென், ఆమేన్. இப்பதான் நமக்கு புரியுது. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதே மண்ணு, అదే మన్ను, அதே பானை, అదే బాణ முதல்ல
ஒரு தட்டுனா அதுக்கு வலிக்கும். ఫస్ట్ లో తడితే అది పగులును, விழுந்துருது, పడిపోతాయి, உடைஞ்சிருது. పగిలిపోతుంది. தண்ணிய வச்சா அதுக்கு தாங்க முடியாது, அது பிச்சுக்கிட்டு போயிடும். దాంట్లో నీళ్లు పోస్తే అది ఉరిగిపోతాయి. ஆனா అవుతే இந்த சூடு அது பட்டு ఉడుకు దాంట్లో పడి எப்ப சூடேறுகிறதோ, ఎప్పుడు ఉడుకు ఎక్కుతాయో, அந்த சூடேறின பிறகு అది ఉడుకు ఎక్కిన తర్వాత அதுக்கு சொர்ணை இல்லாம போகிறது. దాంట్లో ఉండే ఉష్ణం లేకుండా పోతాయి. எவ்வளவு தீய கூட்டினாலும், ఎంత ఉడుకు అగ్గి ఎక్కి உள்ள தண்ணி கொதித்தாலும் లోపల ఉండే నీళ్లు అట్లే பானையில தண்ணி லீக் ஆவதில்லை. బాండ్లో వచ్చి కారేయలేదు. ஆமென். ఆమేన్. இப்ப தட்டுனா உடையாது. ఇప్పుడు తడితే పగలదు. நம்ம தூக்கி போட்டு உடைச்சாதான் உடையும். దాన్ని ఎత్తి వేస్తేదా అది పగులును. என்ன நடந்தது? ఏమి జరిగింది? ஆமென். ఆమేన్. அந்த சூடு ஏறி ఆ ఉడుకు ఎక్కి இப்போ எங்க சின்ன வயசுல கிணத்துல இருந்து தண்ணீர் இறைச்சி பழக்கம் உள்ளவங்க கை தூக்குங்க. கயிறு கட்டி தண்ணி இறைச்சி. ஆமென். ஆமென். முதல்ல அது பழகும் போது, அதாவது கயிறை ஃபர்ஸ்ட் இழுக்கும் போது என்ன ஆகும்? బాండ్లో తాడు కట్టి ఇడ్చినప్పుడు கை பொத்து போகும் இல்ல, கொப்பளம் வரும். ஃபர்ஸ்ட் கொப்பளம் வலிக்கும், அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தா கொப்பளம் வரும், அடுத்தது உடையும், இப்படியே தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாட்கள் நீங்க தொடர்ந்து அது செய்துகிட்டே இருந்தீங்கன்னா, కొంచెం దినాలు కంటిన్యూగా దాన్ని ఈడుస్తా ఉంటుంది. நம்ம என்ன சொல்லுவோம்? கை காய்ச்சி போயிடுச்சு. చెయ్యి మాంగిపోయింది. என்ன காரணம்? இப்போ ఏమంటే இப்ப என்ன நடக்குது? காய்ச்சி போயிடுச்சு. இப்ப என்ன சம்பவம் என்ன நடக்குது? சொர்ண இல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சொர்ண இல்ல. స్వర్ణ లేదు. சொர்ண இல்ல. స్వర్ణ లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பட்டு పడి ஆமென். ఆమేన్. சொல்லுங்க பட்டு పడి சூடு ஏத்தி ఉడుకు ఎక్కి சூடு பட்டு ఉడుకు పడి இப்ப சொர்ண கட்டு போயிடுச்சு. స్వర్ణ లేకుండా పోయింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலனாகிய பவுல் అపోస్తలుడైన పౌలు தீமோத்தேயுக்கு எழுதும்போது తీమోతికి రాసినప్పుడు இந்த சூடுண்ட மனசாட்சியை பற்றி எழுதுகிறார். ఈ ఉడుకుండే మనసుని గురించి రాస్తాడు. உன் மனசாட்சி சூடுண்டதா இருக்க கூடாது. నీ మనసు అనేది ఉడుకుండేదిగా ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு சின்ன தவறு செய்யும்போது ఒక చిన్న తప్పు చేసినప్పుడు மனசாட்சி நம்மை உறுத்துகிறது. మనసులో మనకు కష్టం వస్తాయి. டேய் பிஜு ఏయ్ எச்சரிக்கிறது. హెచ్చరిపిస్తాయి. ஆனா అవుతే நான் அதையும் மீறி దానిను దాంట్లో நான் அந்த பாவத்தில் பழகி கொண்டு இருக்கும்போது, ఆ పాపంలో నేను దాంట్లో పోతా அந்த ఉండేటప్పుడు தவறை அப்படியே பழகி விட்டேன் என்றால், ఆ తప్పుని నేను అట్లే అభ్యాస చేసుకుంటే இப்ப உள்ள இருந்து ஒரு சத்தமும் கேட்கல, பிஜுவும் கேட்கல, లోపల నుంచి ఒక మాట கோபாலும் கேட்கல. యా మనసుని ஆமென். ఆమేన్. சொர்ண கட்டு போச்சு. யாரு? స్వర్ణ చెడిపోయింది. நான் இல்ல, నేను లేదు. என் மனசாட்சி சொர்ண கட்டு போயிடுச்சு. నాకులో ఉండే మనసు అనేది అది చెడిపోయింది. ஒரு தவறை செய்யும் போது, ఒక తప్పు చేసినప్పుడు அது நம்முடைய மனசாட்சி அதை தவறு என்று உணர்த்தும் போது, మనసులో మనం తప్పని పడినప్పుడు நம்முடைய மனசாட்சியோடு விவாதம் பண்ணி கொண்டிருக்காது. మన మనసుతో నువ్వు వివాదం చేసుకుంటూ కూడా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு தம்மடிக்கிறவனா இருக்கட்டும், ఒకడు బీడి తాగేవాడుగా ఉండొచ్చును. ஆமென். ஆமென். ஆமா, சில சாலமோனை காட்ட வேதம் சொல்லுது, சாலமோனை காட்டிலும் ஞானவான் இல்லை. సాలమోను కన్నా జ్ఞానాల్లో ఒకడు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் சில பேர் சாலமோனை காட்டிலும் ஞானவான் பூமியில இருக்கிறான். లేదంటే కొందరు సాలమోను కన్నా ఇంకా జ్ఞానంగా ఉండేవాళ్ళు ఉంటారు భూమిలో. సిగరెట్ అడిక కూடாதுன்னு பைபிள்ல எங்க இருக்கு? సిగరెట్ తాగకూడదని బైబిల్లో ఎక్కడ ఉన్నాయి? ஆமென். ఆమేన్. நான் சொல்றேன், பல்லு தேய்க்கணும்னு பைபிள்ல இருக்கா? పళ్ళు రుద్దాలని బైబిల్ ఏమన్నా ఉందా? இருக்கையா? ஏமா ஏக்கா இருக்கா? இல்ல தானே? ஏன் அந்த ஊத்த வாயோட சாப்பிட வேண்டிய தானே? சொல்லும் போதே நமக்கு முகம், சில பேருக்கு அது பிரச்சனையே இல்லை. பாஸ்டர் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம் இப்போ. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடணும்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే நாம என்ன செய்றோம்? మనం ఏం చేస్తాము? బ్రష్ చేస్తాము. நமக்கே தெரியுது, మనకే తెలుస్తాయి இல்லையா? ஒரு தண்ணியை குடிச்சிட்டாலே நமக்கு என்ன செய்யுது? ஒரு மாதிரி
கொமட்டிக்கிட்டு வருது. ஆமென். ఆమేన్. வருதா? அது சொர்ணம் உள்ளது. అది స్వర్ణం ఉండేది. ஆனா అవుతే சிலது சொர்ணம் இல்லாதது இருக்கும். కొంచెం స్వర్ణం లేనిది ఉంటాయి. நான் அந்த ஊத்த வாயோட டீ குடிச்சு குடிச்சு பழகி போனேன். ఆ గబ్బునోరుతో టీ తాగి తాగి మనకు இப்போ நான் டீ குடிச்சாலும் నే టీ తాగితేను நோ ரியாக்ஷன், దాంట్లో రియాక్షన్ ఏమి రాదు. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எனக்கு నాకు அது பழகி போச்சு. అది అభ్యాసం అయిపోయింది. எனக்கு నాకు அந்த சொர்ணம் இல்லாம போச்சு. ఆ స్వర్ణ అనేది లేకుండా పోయింది. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல. నాకు ఆ డిఫరెంట్ తెలియదు. பாவத்தை செய்து పాపాన్ని చేశాను. அந்த பாவத்திற்காக என்னுடைய மனசாட்சியோடு நான் விவாதம் பண்ணினேன். ఆ పాపంతో నా మనసాక్షిలో వివాదం చేశాను. மீண்டும் பாவத்தை தொடர்ந்தேன். మళ్ళా పాపాన్ని చేశాను. இப்ப என்னாச்சு தெரியுமா? நான் செய்யறது பாவம்னே எனக்கு தெரியாமலே போச்சு. నేను చేసేది అది పాపం అనేలే తెలియకుండానే పోయింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நோ சூடு நோ சொர்ணை. నో సూడు లేదు స్వర్ణ లేదు. என்ன காரணம்? ఏమంటే நம்ம மனசாட்சி మనలో ఉండే మనస్సు சூடுண்ட மனசாட்சியாய் மாறி விடுகிறது. సూడు ఉండే మనస్సుగా మారిపోతాయి. அல்லேலூயா. 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 இந்த மனசாட்சி என்பது ఈ మనస్సు సాక్షి అనేది தேவன் దేవుడు மனிதனுக்குள் வைத்திருக்கிற మనస్సులో మనసులకు పెట్టిండేది நன்மை தீமையை உணரக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு. మంచిది చెడ్డదానని తెలుసుకునేది feeling. అనేది ఒక మనస్సు అనేది ఫీలింగ్. புரியுதா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆண்டவர் அந்த சென்ஸை, அது ஒரு உணர்வை நமக்குள் வச்சிருக்கிறார். దేవుడు మనం తెలుసుకునేది దాని మనసులో పెట్టింటాడు. தேவன் நமக்கு காண்பிக்கிற வழியை, நல்லது கெட்டது, தீமை நன்மையை பிரித்து அறியக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்முடைய மனசாட்சி. దేవుడు మనకు మనసులో పెట్టిండేది మంచిది చెడ్డది అది తెలుసుకునే దానికే ఉండేది మనసులో ఉండే సాక్షి. நம்ம என்ன செய்தாலும் முதலில் நம்மை உணர்த்துவது எது? మనము ఏమే చేస్తేనో మనకు తెలిపించేది మనసుదా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. 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 உன் மனசாட்சியை மீறி, நான் சொல்றேன், உன் மனசாட்சியை மீறி ஒரு தீர்க்கதரிசி உனக்கு தேவையில்லை. ఒక మనసును లేకుండా నీకు దర్శనాలు కావాల్సింది లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு கண்ணீர் வடித்ததும் அந்த மனசாட்சியால். పేదరు కన్నీళ్లు ఉడిచింది వాన మనసులో ఉండే సాక్షి గురించి. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்ததும் அதே மனசாட்சி. యూదాస్ పడి సచ్చింది అదే తన మనస్సు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, தேவன் దేవుడు அந்த நன்மையையும் தீமையையும் మంచిదాని చెడ్డదాని நாம பிரித்து அறியும்படியாய் நமக்குள் வைத்திருக்கிற அந்த உணர்வு தான் அந்த மனசாட்சி. దాన్ని మార్చి చూసేదానికి దేవుడు మనసులో పెట్టింది అది ఒక మనసు. இதற்கு துணை செய்பவர் தான் நம்முடைய ஆவியானவர். దానికి జత సహాయం చేసేవాడుదా మన దేవుడు ఆత్మైనోడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு அந்த மனசாட்சி மூலம் நமக்கு உதவி செய்கிறார். ఈ ఆత్మైనోడు మనస్సు ముఖాంతరంగా మనకు సహాయం చేస్తాడు. ஆனால் అవుతే நாம మనము ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்யும் போது ఒకే తప్పుని తిరిగే తిరిగే చేసినప్పుడు அந்த ஆவியானவருடைய எச்சரிப்பை, மனசாட்சியுடைய எச்சரிப்பை கூட நாம உணர முடியாமல் போய்விடுகிறோம். ఆ ఆత్మైనోడు మనసు సాక్షిలో ఉండేది మనకు తెలిపించేదానికి కూడా మనం తెలుసుకోకుండా పోతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் முதல்ல சொன்ன அந்த மண் பாண்டத்தை போல మొదట ఫస్ట్ చెప్పిన తర మన్ను బాంతారా அது சூடு ஏற ஏறதான் అది ఉడుకు ఎక్కన அது ఎక్కన பக்குவப்படுகிறது. అది బాగా అవుతాయి. மண் சட்டியை வாங்கி கொண்டு வந்து உடனே சமையல் பண்ண மாட்டாங்க. మన్ను పాత్రని తీసుకొని వచ్చిన తక్షణ దాంట్లో మనం భోజనాలు చేయము. ஆமா, இப்போ உள்ள நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் இப்ப நான் ஸ்டிக் ஜெனரேஷன். నాన్ స్టిక్ అయిపోయింది మనకు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய அம்மா கிட்டயோ இல்ல நம் பெரியவங்கள்ட்ட கேட்டா தெரியும். மண் பானையோ மண் சட்டியையோ கொண்டு வந்தா வாங்கிட்டு வந்த உடனே அங்க மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க. அதை முதல்ல பக்குவப்படுத்துவார்கள். ఆ మన్ను పాత్రని తీసుకొని వచ్చి దాని పక్కన నీళ్లు దాంట్లో పోసి దాన్ని ఉడుకు చేసి దాన్ని కాంచుతారు. ஆமென். ஆமென். பக்குவப்படுத்தினாதான் அது அந்த சூடு சொர்ணம் இல்லாம மாறும். దాన్ని రెడీ చేసేస్తేదా అది సూడు స్వర్ణ లేకుండా మారును. ஆனால் అవుతే நம்முடைய மனசாட்சியை நாம இப்படி சூடு போடும்போது మన మనసులో ఇట్లా సూడు పడినప్పుడు ஆமென். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1வது வாக்கியம். 1 తీమోతేయు 4వ అధికారం 1వ వాక్యము.
நல்ல கவனிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறார். அப்போஸ்தலైన பவுல் தீமோத்திக்கு எச்சரிப்பிస్తాడు. கடைசி நாட்களில் சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் உருவாகுவார்கள். கொనే దినముల్లో మన సభలో ఈ తర మనుషులు రెడీ ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். ఆత్మైనోడు బయట ప్రకారంగా చెప్తాడు. మనసాட்சியில் சூடுண்ட சில ஜனம் எழும்புவார்கள். మనసాక్షిలో సూడు ఉండే జనాలు కొందరు లేస్తురు. அதனுடைய அடையாளம் என்ன? దాని గుర్తు ఏమి? இவர்கள் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். వీళ్ళు ఉపదేశాలకు చెవులు వినబడరు. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. పౌలే வந்து பிரசங்கம் பண்ணினாலும் పౌలు వచ్చి ప్రసంగం చేస్తేను ஆமா செவி அடைஞ்சு போகும். చెవులు మూసిపోను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாவத்தை குறித்து எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாலும் நமக்குள் அது எந்த உணர்வையும் தராது. పాపాని గురించి ఎన్ని కితాలు మనము దేవుని వాక్యాల్లో చెప్తేను நம்முடைய மனசாட்சி ஆல்ரெடி சூடு ஆக்கி அங்க பக்குவப்படுத்தி வச்சிருக்கணும். ஏలంటే మన మనసులో అది పడి పడి దానికి ఏమీ లేకుండా పోతాయి. மோசே நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 10 கட்டளைகளை எடுத்துக்கொண்டு நமக்கு முன்னால் இறங்கி வந்தாலும் మోసే మనకు రాసిన ఆ పుస్తకాన్ని ఎత్తుకొని దిగి వస్తేను ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే மனசாட்சி మనసులో ఉండే సాక్షులు எத்தையும் தாங்கக்கூடிய அளவு சூடு போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கு? ఏంటిను రెడీ అయ్యేదానికి సూడు పడి ఏమైంది? ரெடி பண்ணி வச்சிருக்கு. అది కరెక్ట్ రెడీ చేసి పెట్టుకోండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தீர்க்கதரிசியே வந்தாலும் ప్రవాదిగే వచ్చాను நாம அசங்க மாட்டோம். దానికి మనం అదురుము. என்ன செய்றாங்க பாருங்க. இவர்கள் அந்த சூடுண்ட மனசாட்சியை உடையவர்கள் உபதேசங்களை వీళ్ళు చూడున్న మనసులో ఉపదేశాల్ని உதாசீனப்படுத்துவார்கள். ఉదాసీనాలు చేస్తారు. 2 வஞ்சிக்கப்படுவார். ஈஸியா அவர்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவார்கள். ఈజీగా సాతాను ఇచ్చే ఆశల్లో పోయి పడిపోతురు. ஆமென். ఆమేన్. ஈஸியா பிசாசு அவர்களை வஞ்சித்து விடலாம். ఈజీగా పిశాసు వాళ్ళని వంచించును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு உலக பொருளை காட்டினால் போதும் அவன் விழுந்து விடுவான். లోక వస్తువుల్ని వాళ్ళకి చూపిస్తే చాలు వాళ్ళు పడిపోతురు. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு பொருளை காட்டினா போதும் விழுந்து விடுவான். చిన్న వస్తువుని చూపిస్తేనే చాలు పడిపోతురు. ஒரு சீரியலோட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா போதும் விழுந்துருவான். సీరియల్ అడ్వర్టైజ్మెంట్ చూస్తేనే దాంట్లోనే పడిపోతురు. ஆமா, தலைவனுக்கு ட்ரெய்லர் பார்த்தா போதும் விழுந்துருவான். మన లీడర్ ట్రైలర్ చూస్తేనే దాంట్లో పోయి పడిపోతురు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏలంటే என்ன காரணம்? மனசாட்சியே మనసాక్షిని நல்ல செங்கல் சூளையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த தீயை பார்த்துருக்கீங்களா? கத 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 கதன்னு அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ఇటుకిరాయి కాల్చే సోల్లో పోయి చూస్తామంటే అట్లే మంట. ஆமா, நம்ம மனசாட்சியும் எப்படி வச்சிருக்கிறோம்? మన మనసుని మనం ఎట్లా పెట్టిండాము? பவுல் சொன்னார், ஆவியில் அனலாய் இருங்கள். நம்ம என்ன செய்றோம்? மனசாட்சி அனலா வச்சிருக்கிறோம். మనసుని మన అగ్గిగా పెట్టిండాము. மனசாட்சியே, మనసు நான் என்ன பண்ணாலும் நீ குறுகுறுக்க கூடாது உள்ள இருந்துட்டு. నేను ఏం తప్పులు చేస్తాను లోపల ఉంచి ఏమి నువ్వు చెప్పకూడదు. புரியுதா? என்ன செய்தாலும் மனசாட்சி என்ன செய்யக்கூடாது? ఏం చేస్తాను మనసులో ఉండే సాక్షి ஆமா, முறுமுறுக்க கூடாது. டேய் பிஜுவே, మునుమునకూడదు. ஏன்டா இப்படி பண்ற? ఏంటికి இப்படி எல்லாம் பேசவே கூடாது. ఇట్లంతా அதுக்கு మాట్లాడకూడదు. ஏற்றார் போல நம்ம என்ன செய்றோம்? அதை దానికి తగినట్లు దాని మనము நல்ல சூளையில போட்டு உருவாக்கி வைத்திருக்கிறோம். బాగా అగ్గిలో వేసి దాని కాల్చి ఎత్తి పెట్టిండాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, அவர்கள் వాళ్ళు சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் ఉడుకుండే మాయ చేసే వాళ్ళు కొన్ని హృదయాలకు కింద పడి பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் పిశాసుని ఉపదేశాలకు ஆமென் செவி கொடுக்கிறார்கள். చెవులింటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போகணும்னு இருக்காக்கும். అన్ని ఆదివారాలు చర్చికి పోవాలి. ஒரு வாரம் போகாட்டுங்கன்னு ஆண்டவர் கொண்டு போயிடுவாரா? ఒక వారం పోలేదంటే దేవుడే పైకి உபதேசம். పంపిస్తుడా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. சில பிள்ளைங்க ஸ்பெஷல் கிளாஸ்னு போகுது.
కొందరు బిడ్డలు స్పెషల్ క్లాస్ అని పోతారు. ఆమేన్. ఆమేన్. ஞாயிற்றுக்கிழமான ஸ்பெஷல் கிளாஸ். ఆదివారం అంటే స్పెషల్ క్లాస్ ఉంటాయి. ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ். స్పెషల్ క్లాసు. சிலது ஞாயிற்றுக்கிழமான ஓட்டி. ఆదివారం అంటే ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தா டபுள் சேலரி கிடைக்கும். ఆదివారం పని చేస్తే డబుల్ సాలరీ ఇస్తారు. ஆமேன். ఆమేన్. நீ எங்க கொண்டு போக போற? அதை கொண்டு மெடிக்கல் ஸ்டோருக்கு தான் கொடுக்க போற. ஆமேன். ఆమేన్. ஆமேன். நீ டபுள் சேலரிக்காக ஆராதனையை விட்டுட்டு வேலைக்கு போனீன்னா நீ மெடிக்கல் ஸ்டோருக்கு தான் கொண்டு கொடுப்ப. డబుల్ సాలరీ ఎత్తుకొని దీంటికి దా మనం మెడికల్ స్టోర్కి దా పోతాము. ஆமா, இல்லாட்டி கிளினிக்கு கொண்டு கொடுப்ப. లేదంటే క్లినిక్ పోను. உண்மையா வேலை செய்து ஆண்டவருக்கு உண்மையா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சுட்டு இருந்தா மெடிக்கல் ஸ்டோரே போக வேண்டாம். నిజంగా ఆరాధించుకొని నిజంగా ఉంటేనే ఆడపోవాల్సింది లేదు. 10,000 சம்பாதிச்சாலும் அதுல 1000 கையில நிக்கும். 10,000 సంపాదిస్తేను 5,000 సైలో నిలుసును. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மனசாட்சியை சூடு போடாதீங்க. మనసుని సూడు చేయదండి. இந்த எருமை மாட்டுக்கு சூடு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ఎనుముకు సూట్లు వేస్తారు. ஆமா, ஓட்டிஸ் எருமை மாடுன்னு கேட்டுற கூடாது. ஆமேன். ఆమేన్. பார்த்துட்டு இல்லாதவங்க வாங்க, சிக்கனாமங்களா வந்தீங்கன்னா அங்க ஒரு 50 போல எருமை மாடு இருக்கு. ஆமேன். ఆమేన్. ஆமேன். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த எருமை மாட்டுக்கு ఎనుముకు நல்ல கம்பிய பழுக்க வச்சு బాగా కంబిని కాంచి பட்டக்ஸ்ல ஒரு அட்டி போடுவாங்க. బటక్స్ల పెట్టి ఈడుస్తారు అట్లనే சூடு సూట్లు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ఇప్పుడు என்ன இந்த சூடு பட்டதுக்கு அப்புறம் ఈ సూడు పడిన తర్వాత அதுதான் அதோட ஹையஸ்ட் வலி. அதுதான் దానికి బలమైన నొప్పి. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் எருமை மாடு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். పోటుకో అది పోతానే ఉన్ను. சூடு தானே, போட்டுக்கோ. ఉడుకుదానే వేసుకో. இதே மாதிரி தான் நம்ம விசுவாசியும். இதே தரம் మన విశ్వాసులు. ஆமென். ఆమేన్. வசனம் என்கிற சுத்தி எடுத்து அடிச்சாலும் వసనం అనే సుత్తి ఎత్తి కొడితేను இவர் தானே, அடிச்சுக்கோ, కొట్టుకో నన్ని. ஆமென். ఆమేన్. போன வாரம் கேட்காததா இந்த வாரம் கேட்க போறோம். పోయిన వారం ఎనందాని ఈ పొద్దు వినపోతాం. முந்தின வாரம் கேட்காததா இனி கேட்க போறோம். దానికి ముందు వారం ఇనిందా போடு. ఎయ్యి. ஆமா, 1 மணி நேரம் தானே பேசுவ, ఒక గంట చెప్తానే பேசிக்கோ. మాట్లాడుకో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பேசாம இருந்தா எருமை மாடுன்னு நினைச்சிடுவேன். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்றது உலக வாழ்க்கையை பற்றி சொன்னாலும் లోక జీవితాన్ని గురించి చెప్తేను நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை கொண்டு வரணும். ఆత్మకురే జీవితానికి దాన్ని తీసుకురావాలా. ஆமென். ఆమేన్. நாம இந்த சூடுபட்ட எருமை மாடு போல இருக்க கூடாது. ఉడుకుపడిన ఎనుము తర మనం ఇక్కడ ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. இங்க வேதம் சொல்லுகிறது, பவுல் எச்சரிக்கிறார், బైబిల్ చెప్తాయి, పౌలు இந்த హెచ్చరిస్తాడు, சூடுண்ட மனசாட்சி உடையவர்கள் ఉడుకుండే మనసాక్షి ఉండేవాళ్ళు முதல்ல அவர்கள் பொய்யர்கள். ఫస్ట్ లో వాళ్ళు అబద్ధాలు చెప్పేవాళ్ళు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பொய்யர்கள், பொய் பேச தயங்க மாட்டான். అబద్ధాలు మాట్లాడేదానికి వాళ్ళు రెండోది உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். దేవుని ఉపదేశాలకు వాళ్ళు వినబడరు. அல்லேலூயா. பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினான். పేతురు ఒకే ప్రసంగములో 3000 జనాలు మనసులు அந்த பேதுருவே வந்து பிரசங்கம் பண்ணினாலும் இவன் மனம் திரும்ப மாட்டான். అదే పేతురు ఇక్కడ వస్తేనో ఇప్పుడు ఉండే మనసు మారదు. அல்லேலூயா. ஈஸியா பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விடுவான். ఈజీగా పిశాసు మాట్లాడే మాటకు చెవులిచ్చిస్తాడు. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உபதேசங்கள் ஆண்டவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல், ఉపదేశాలకు దేవుని మాటలకు చెవులు ఇనకుండా இந்த உலகத்தானுடைய வசனங்களுக்கு அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம் என்றால், లోకంలో ఉండే వసనానికి వాని మాటకు మనం ఇనిట్మంటే நாம உணர்ந்து கொள்ளணும், நான் சூடுண்ட மனசாட்சியோடு இருக்கிறேன், மாத்திக்கொள்ளணும். తెలుసుకోవల్ల సూడు ఉండే మనసుతో నేను ఇక్కడ ఉండానని. வசனம் நம்மை புடமிடவில்லை என்றால் நினைத்துக் கொள்ளணும், நான் சூடுண்ட மனசாட்சி உள்ளவனாய் இருக்கிறேன். దేవుని వసనాలు మనలో రాకపోతే అది మనసు సూడులో ఉండేవాడుగా ఉండామని. அல்லேலூயா. ஏன்னா ఎలంటే இந்த மனசாட்சி சூடு வாங்கி வாங்கி ఈ మనసులో అది అబద్ధాలు తీసి இது தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. అది తన చేయవలసిన పనిని చేయదు. மனசாட்சியுடைய வேலை என்ன? మనసుకనే పని ఏమి? முதல்ல சொன்னேன், நன்மையும்
మంచిది தீமையும் చెడ్డదిని దాని பிரித்தறிகிற உணர்வு. మార్చి చూసేది ఒక మనసు. அப்ப இந்த உணர்வை வெளிப்படுத்துறது தான் மனசாட்சியோட வேலை. అది బయట పడేద్దా మనసు ఒక పని. இப்போ ఇప్పుడు இந்த மனசாட்சி சூடுண்டதா இருந்தால், ఈ మనసు ఉడుకు పడిపోయిందిగా ఉంటే இந்த வேலையை மனசாட்சி செய்யாது. ఈ పనిల్ని మనసు చేయదు. ஆமென். ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த வேலையை, மனசாட்சியுடைய வேலையை நம்மை எச்சரிப்பது. మనసాక్షిలో ఉండే మనసు మనల్ని హెచ్చరించేది. ஆமா, ஆனால் நான் மனசாட்சியை சூடு போட்டுக்கொண்டே இருந்தால், ఆ మనసుకు మన అబద్ధాలు ఎక్కిస్తూనే ఉంటే இது தான் செய்ய வேண்டிய தன்னுடைய வேலையை இது செய்யாமல் போகும். అది తన చేయవలసిన పనిల్ని అది చేయకుండా పోను. அல்லேலூயா. హల్లెలూయా. இது மனசாட்சி வேலை செய்யாத போதுதான் நமக்கு குற்ற உணர்வே வருவதில்லை. మనసు పని చేయకపోతే మనకు తప్పు అనేది తప్పు తెలియదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. 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 புரியுதா? ஆமென். ఆమేన్. இதுதான் சூடுண்ட மனசாட்சி. ఇదే ఉడుకుండే మనసు. ஒரு தவற செய்தாலும் அது தவறு என்று உணரவே முடியாது. ఒక తప్పు మనం చేస్తామంటే అది తప్పనే మనకు తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு நாள் தண்ணி அடிச்சா ஒண்ணும் நடக்கல. ఒకతను నీళ్లు కొడితే ఏం జరగలే. ஆமென். ఆమేన్. பழகி போச்சு. అది వాడికి అయిపోయా. நம்ம இனி ஜலத்தில் அசைவாடினாலும் ஆவியானவர் நம்மை ஒன்று செய்ய மாட்டார். ఇంకా మనము నీళ్లు తాగేసి అట్లా ఇట్లా ఆడుతూ ఉంటేనే దేవుడు మనల్ని ఏం చేయడు. பழகி போச்சு. అది అభ్యాసం అయిపోయింది. இப்ப அவங்கிட்ட போய் குடிக்க கூடாதுன்னு ఇప్పుడు వాని దగ్గర పోయి తాగకూడదంటే திருப்பி கேட்பான். ஏன்னா அவனுக்கு அந்த குற்ற உணர்வே ఏలంటే వానికి ఆ మనసు மனசாட்சியை மழுங்கி போயிடுச்சு. మనస్సాక్షి అనేది మడిగిపోయింది. மனசாட்சியை செத்து போயிடுச்சு. మనస్సు అనేది மனசாட்சியை அவித்து போட்டு விட்டோம். మనస్సాక్షిని ఉడికేసి பானையை அவித்து எடுப்பது போல மனசாட்சியை அவித்து விட்டோம். బాణని ఉడికి ఎక్కిపించి వేస్తామే అది తర మనసు அப்ப పగిలిపోయింది. இந்த சூடுண்ட மனசாட்சி நம்மில் வருவது, ఈ ఉడుకుండే మనసు అనేది మనలో వచ్చేది நம்மை விசுவாசத்திலிருந்து இது அகற்றிவிடும். మనల్ని విశ్వాసములోంచి బయట దొబ్బేస్తును. ஆமா, 1 தீமோத்தி 4:1 கடைசி அந்த வாக்கியம் அப்படியே முடியுங்க வாசித்து. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவனுடைய நோக்கம் என்ன? వానికి ఒక గురి ఏమి? அதனுடைய பலன், அந்த சூடுண்ட மனசாட்சியுடைய முடிவு எப்படி? ఉడుకుండే మనసుని అంత ఏమి? என்ன முடிவு? ఏమి దాని అంతు? விசுவாசத்தை விட்டு விலகுவது. విశ్వాసాన్ని విచ్చి దూరం நல்லா పోయి. கவனிங்க. அப்போ இந்த மனசாட்சி ஏன் பவுல் இதை எச்சரிக்கிறார் என்றால், ఈ మనస్సును గురించి పౌలు ఏంటికి హెచ్చరిపిస్తాడు? நீ சபையில் நீ ஜனங்களுக்கு எச்சரித்து சொல்ல வேண்டியது என்ன? నువ్వు చర్చిలో జనాలకు హెచ్చరిపు చెప్పేది ఏమి? பிற்காலங்களில் இது போன்ற ஜனங்கள் எழும்புவார்கள். వచ్చే కాలాల్లో ఈ తర జనాలు లేస్తురు. அல்லேலூயா. హల్లెలూయా. 6 நாளும் பாவம் செய்வான். 6 దినాలు పాపాలు చేస్తాడు. 7வது நாள் சர்ச்சில் வந்து நல்லா ஆராதிப்பான். 7వ దినము చర్చిలో వచ్చి బాగా ఆరాధిస్తాడు. வித்தியாசமே தெரியாது. వానికి డిఫరెంట్ ఏమే తెలియదు. அல்லேலூயா. உலக பிரகாரமான எல்லா யோக்கியத்தனத்தையும் செய்வான். లోక ప్రకారంగా అన్ని యోగ్యమైన కార్యాలు சினிமா చేస్తాడు. பார்ப்பான், పిక్చర్ చూస్తుడు, சீரியல் பார்ப்பான். సీరియల్ చూస్తుడు. ஆமென். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல 1/2 மணி நேரம் கொடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. దేవుని సముఖంలో ఆ పనవర్ ఇచ్చేదానికి సమయం ఉండదు. ஆனா అవుతే இப்படியே அவன் வாழ்ந்து வாழ்ந்து கடைசி அவனுக்கு அது ஒரு பாவம் என்றே தெரியாது. ఇట్లనే వాడు బతికి బతికి ఆ కార్యం అనేది పాపం అనేదే వానికి ఏమీ లేకుండా పోను. அதுக்கு தான் ஊர்ல சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு மேல சூடு அடிச்சது மழை பெய்தது போல. ఏనుము మీద వాన పడితే దానికి ఏమీ తెలియదు అనేది. ஆமென். ఆమేన్. மழையோ வெயிலோ அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. వాననే పడుతున్నా దానికి ఏమి நம்முடைய மனசாட்சி அப்படி கெடுத்து விடாதிருங்கள். మన మనసుని అట్లా మీరు మార్చేది நம்முடைய மனசாட்சி அதனுடைய வேலையை செய்துகிட்டே இருக்கணும். మన మనసు అనేది దాని పని చేసుకుంటేనే ఉండాలి. ஏன்னா அதுதான் ஆவியானவருடைய எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையில். ఏలంటే ఆత్మయనోడ హెచ్చరిపు అనేది మన జీవితం. அப்ப இது தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. ఈ మనసు అనేది దేవుని ఒక క్రియగా ఉంటుంది. தேவன் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாய் அந்த மனசாட்சி இருக்கிறது. దేవుడు మనల్ని మనసు మంచి దారిలో తీసుకొని పోయే ఒక మనసు. நாம அப்ப அந்த மனசாட்சி அவித்து போடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ఆ మనసుని ఉడుకు పెట్టకుండా కాసుకోండేది మనసు మన. ஏன்னா அவித்து போட்டோம் என்றால் அதனுடைய முடிவு எங்க தான் பாதிக்குது? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் விசுவாசத்திலிருந்து அது விலக்கி என்னை கொண்டு போகுது. దాని ఉడుకు
పట్టి బయట వేసేస్తే మన విశ్వాసుల నుంచి మనల్ని బయట ఎత్తుకొని పుడుచును. அப்போ இந்த அவித்து போடுகிற இந்த சூடுண்ட மனசாட்சியுடைய கிரியை என்னவென்றால் தேவ சமூகத்தை விட்டு தேவனை பற்றுகிற விசுவாசத்தை விட்டு நம்மை விலக்குவதுதான் இந்த சூடுண்ட மனசாட்சி. ఈ ఉడుకుండే మనసు అనేది మనల్ని విశ్వాసములంచి మనల్ని దేవుని దగ్గర నుంచి తీసేదే దాని పని. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. హల్లెలూయా. புரியுதா? புரிஞ்சா இது வரைக்கும்? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய மனசாட்சியை அதனுடைய வேலையை செய்ய நாம என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். మన మనసుని అది పని చేసే తర్వాత దాని విడియల్లా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது அழகாக சங்கீதத்தில் பாடும், என் மனமே నా మనసే, என் மனமே నా మనసే, என் மனமே. నా మనసే. அதுதான் అదే ஆமென். ஆமென். மனசாட்சியை தூசு தட்டுறது. తన మనసుని ధూళి తట్టి ఉంచేది. அல்லேலூயா. హల్లెలూయా. டேய் நம்பிக்கையோட இரு, విశ్వాసంతో ఉండు. ஆண்டவர் இருக்கிறாரு, దేవుడు ఉండాడు, தப்பு செய்யாத. తప్పు చేయొద్దు. ஆமென். ஆமென். அந்த உணர்வை மனசாட்சி எப்பொழுது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ఉన్నారు మన మనసుకి ఎప్పుడు మనం ఇసుకుంటూనే ఉండాలా. எப்போ அது மனசாட்சி வேலை செய்யலையோ, ఎప్పుడు మనసు దాని పని చేయలేదో நம்ம மனசாட்சியை சூடு வச்சு சரியாக்கிட்டோம்னு அர்த்தம். దాని సూట్లు పెట్టి మనం సరి చేసుకుంటేమని అర్థము. ஆமென். ఆమేన్. இந்த சரி நல்லதல்ல, தீமை. ఇది సరి అనేది మంచిది కాదు, అది చెడ్డది. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று ரெண்டு உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நன்றாய் புரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 సామువేల్ 15వ అధికారము 19வது வாக்கியம் வாசிக்கலாம். 19వ వాక్యం చదువుతాం. 1 సామువేల్. ஆ ஆ ஆ ஆ ம். சவுல் சாமுவேலை நோக்கி போய் அமலேக்கின் ராஜாவாகிய கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். நல்ல கவனிங்க, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடான அதுலயும் முக்கியம் பிரதானவைகளை கொண்டு வந்து வந்தார்கள் என்ன போதும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய மனசாட்சிக்கு அந்த உணர்வை தந்திருக்கிறார். அந்த மனசாட்சி இது தவறு என்று உணர்த்தும் போது அது தவறு என்று ஒப்பு கொடுக்கக்கூடிய மனோபாவம் தான் செவ்வையான வழி. దేవుడు మన మనసుకు ఇది తప్పులు రైట్లనే తెలుసుకునేదానికి దేవుడు మనకి మనసు ఇచ్చిండాడు. ఆమేన్. ఆమేన్. கவனிங்க, இங்க சவுலிடம் ఇక్కడ సౌలు దగ్గర சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார். సామువేల్ ప్రవాది వచ్చి అడుగుతాడు, நீர் ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினீர்? నువ్వు ఏంటికి దేవుని మాటని తప్పుతివి? ஆமென். ఆమేన్. வந்த உடனே சொல்லியாச்சு, நீர் செய்த தவற சொல்லியாச்சு, நீர் வார்த்தையை மீறி விட்டீர். నువ్వు వచ్చిందని చెప్పేశాడు, నువ్వు దేవుని మాటని మార్తివి. ஆனா சவுல பாருங்க, சவுலுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை மீறினேன் என்ற உணர்வு கூட வரவில்லை. సౌలుకు దేవుడు చెప్పిన మాటని తప్పిస్తేనే అని కూడా వానికి ఆ మనసు లేదు. என்ன சொல்றாரு? వాడు ఏం చెప్తాడు? ஓ, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு నే దేవుని మాట విని அவர் காட்டின வழியிலே சென்று అతను చూపించిన దారిలో నడిచి அமலேக்கியரை சங்காரம் பண்ணி అమలేకరిని సంగారం చేసి மிருக ஜீவன்களை சங்காரம் பண்ணும்போது వాళ్ళు జంతువుల్ని అంత సంగారం చేసినప్పుడు கொழுமையான முதன்மையான ஜனங்கள் கண்டு బాగుండే వస్తువుల్ని చూసి எனக்கல்ல உம்முடைய தெய்வத்துக்கு உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படி அதை கொண்டு வந்தார்கள். నీ దేవునికి బలి ఇచ్చేదాని కోసమే దాన్ని ఎత్తుకొని వచ్చారు. அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థము, நான் ஆண்டவர் வார்த்தைய சொல்லுங்களேன், నేను దేవుని మాటని. అప్పుడు సౌలు ஒரு தவறை செய்கிறான், ఒక తప్పు చేస్తాడు. அந்த தவறை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிறார். ఆడు సామువేల్
ప్రవాది వచ్చి చెప్తాడు, ஆனால் சவுலுக்கு அது தவறென்றே தெரியவில்லை. సౌలుకు అది తప్పనే తెలియలేదు. இதுதான் சூடுண்ட மனசாட்சி. ఇదే సూడు ఉండే మనసు సాక్షి. ஆமென். ఆమేన్. புரியுதா? ఆమేన్. மனசாட்சியை சூடு போட்டு வச்சிட்டோம்னா మనసాక్షిని సూట్లేసి పెట్టుకుంటే நாம செய்யற தவறை கூட அது உணர்த்த வேலை செய்ய முடியாது. మనం చేసే తప్పులు కూడా అది చెప్పి చూపించదు. ஆமென். ஆமென். இதோடு முடியல. சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை ஜோசியம் பார்க்கிறவங்கிட்ட தேடி போறான். గురి చూసే వాళ్ళ దగ్గరను పోతాడు సౌలు. 28 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6 7 8. ஆமென். 1 సాముయేలు 28లో 6 7 8. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. போதும் 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 போதும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 பாஸ்டர் கிட்ட ஒரு டேட் கேட்டேன். పాస్టర్ దగ్గర ఒక డేట్ అడిగాము. பாஸ்டர் ஒண்ணும் சொல்லல. దానికి ఏం చెప్పలేదు. அதனால இனி ஜோசியக்காரங்கிட்ட போய் ஒரு டேட் கேட்டேன். దాని నుంచి జోసియం చూసేవాడి దగ్గర పోయి ఒక డేట్ అడిగాము. இதான் நடக்கிற சம்பவம். புரிஞ்சா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் புள்ள கல்யாணத்துக்கு பாஸ்டர் கிட்ட ஒரு டேட் கேட்டேன். నా బిడ్డ పెళ్లి కోసం పాస్టర్ దగ్గర ఒక డేట్. இந்த மனுஷன் இதுவரை எனக்கு மறு உத்தரவு அருளவே இல்லை. ఈ మనసు ఇంకా ఏమి నాకు చెప్పనే లేదు. அப்ப என்ன காரணம்? అప్పుడు ఏమి అర్థము? இந்த மனுஷனுக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை என்று அர்த்தம். మనిషికి ఈ పెళ్లి కార్యాల్లో మనసు లేదు. ஆமென். ఆమేన్. கேக்குதா? హలో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ఇప్పుడు இந்த மனுஷன் நமக்கு உத்தரவு கொடுக்கல. ఈ మనసు నాకు ఉత్తరவு ఇయ్యలేదు. இப்ப பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொல்லுது வந்து எக்கா என்னாச்சு உன் பிள்ளைக்கு கல்யாணம் என்னாச்சு? పక్కింట్లో అక్క వచ్చి అడుగుతాయి, నీ బిడ్డ పెళ్లి కార్యాలు ఏం అయ్యింది? இந்த அம்மாவும் சொல்லும், எங்க ஐயா எனக்கு டேட்டே தரல. మా పాస్టర్ నాకు ఇంకా డేట్ ఏమీ లేదు. பரவாயில்ல, உங்க ஐயா தராட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியம் இருக்கிறார். పర్వాలే, మీ అయ్యా ఇయ్యలేదంటే ఏమి, నాకు గురి ஆமா அப்படியே டங்குன்னு சொல்லுவாரு. ஆமா நங்குன்னு சொல்லுவாரு. కరెక్టా చెప్తాడు. நல்ல நேரம், మంచి దినము, நல்ல நாள், మంచి దినము, పోయి போலாம், పొలం రా. அவ்வளவுதான். அங்க போயாச்சு ஜோசியக்காரங்கிட்ட. జోసియం చూసే దగ్గర పోయేసి அடுத்த வாரம் வந்து ఇంకొక వారం వచ్చి, பாஸ்டர் என் பிள்ளைக்கு, పాస్టర్ నా బిడ్డకు ஆமா 15ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கிறேன். 15వ తారీఖు పెళ్లి పెట్టిండాను. ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? இதுதான் நடக்கு. கர்த்தரிடம் சவுல் விசாரிக்கிறான். యెహోవా దగ్గర సౌలు విచారిస్తాడు. இப்ப சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது சவுலுக்கு உத்தரவு கிடைக்கவில்லை. దేవుని దగ్గర వారు అడిగినప్పుడు మాట దేవుడు ఇయ్యలేదు. இப்ப என்ன பண்ணணும்? ఇప్పుడు ఏం చేయాలా? சூடுண்ட மனசாட்சி உள்ளவன் என்ன செய்யறான்? ఉడుకుండే మనసులో ఉండేవాడు ఏం చేస్తాడు? இந்த இடத்துல நாம என்ன செய்திருக்க வேண்டும்? ఇక్కడ మనం ఏం చేసిండలా? நாம இருந்தா என்ன செய்திருக்கணும்? మనముగా ఉంటే ఏం చేసిండలా? ஆண்டவரே எனக்கு பதில் வரலையாப்பா, నాకు జవాబు ఇలేదే, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? నాలో ఏనా நம்ம இது கேக்குறதே இல்லையே, அந்த பழக்கமே இல்லையே, இந்த சோழியே நமக்கு கிடையாது. ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? இல்லையே. నా దగ్గర ఏమైనా తప్పులు ఉందా? நாம என்ன, நமக்கு பழக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்கிட்ட இது இல்லை, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, அவளுக்கு இருக்கு அவளுக்கு இருக்கு அவளுக்கு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. ఆమేన్. నాకు అదిలే ఇదిలే అంటే అందరి దగ్గర ఉండాయనిది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சவுலுக்கும் இதே தான். సౌలుకి ఇదిదా. ஆண்டவர் பதில் தரலைன்னா, దేవుడు దానికి మాట ఇయ్యలేదంటే, பாருங்க, தாவீது பத்சேபாள் இடத்தில் தவறை செய்கிறான். సెబెల్ దగ్గర వాడు తప్పులు చేసేస్తాడు. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புள்ள நான் அடிப்பேன், వాని బిడ్డని నేను కొడుతును, அது புழைக்காது. అది బతకదు. ஆனா தாவீது விடல. అవుతే దావీదు విడిలేదు. தாவீது தேவ சமூகத்தில் சென்றான். దేవుని సముఖంలో వచ్చి పడాడు. உபவாசித்த அந்த பிள்ளைக்கு தெரியும் கர்த்தர் சொன்னார் அதை செய்வார். వానికి తెలుసును దేవుడు చెప్తే దాన్ని చేస్తాడు. ஆனாலும் தன்னுடைய தவறுக்காய் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கடந்து புரளுகிறான். తన
చేసిన తప్పుల కోసం ఉపవాసంతో దేవుడు ஆண்டவரே மன்னியும், నన్ను క్షమించండి. ஆமென். ஆமென். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையிலோ సౌలు జీవితంలో தவறை செய்கிறான். తప్పులు చేస్తాడు. சவுல் அந்த சாலமோன் வந்து எச்சரிக்கிறார். సాలమోను వచ్చి హెచ్చరిపిస్తాడు. ஆனால் அவனுக்கு அது தவறென்றே தெரியவில்லை. దాని తప్పనే వాడు తెలియలేదు. சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை ஏன் மீறினீர்? சாமுவேல் చెప్తాడు, దేవుని మాటని అని మార్తివి. சவுலுடைய மறுபடி என்ன? సౌలు நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு నే దేవుని మాటని முடிஞ்சா ஆமென் ఆమేన్ அதன்படி நடந்து దాని ప్రకారం జరిగి அதன்படி செய்தேன். దాని ప్రకారంగానే చేస్తున్నాను. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் விசுவாசியுடைய சூடுண்ட இருதயம், ఇదే ఒక విశ్వాసిలో హృదయములో సూట్లు ఉండే சூடுண்ட மனசாட்சி. సూట్లు పట్టిన మనసు என்ன செய்கிறது? ఏం చేస్తాయంటే அது தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் తన చేయవలసిన కార్యాలని చేయకుండా நம்முடைய பாவத்தை அப்படியே மறைக்கிறது. మన పాపాన్ని అట్లనే அந்த మూసి உணர்வே இல்லை. ఆ ఉనర్చి మనకు లేదు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் 1 சாமுவேல் 28:19 சொல்றார், சாமுவேல் சொல்லுகிறார், 1 సాముయేలు 28:18 చెప్తాడు, ஆ ஆ ஆ போதும் போதும், அங்க பொய்யாச்சு இல்லையா, அப்புறம் என்ன? ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. சாமுவேல் என்ன சொல்றாரு? సాముయేలు ఏం చెప్తాడు? வாய்ப்பே இல்ல, பெலிஸ்தியன் கையில் நீ அகப்படுவாய், நீயும் உன் பிள்ளையும் நாளைக்கு என்னோடு கூட இருப்பீர்கள். அதுக்கு பொருள் என்ன? நாளைக்கே செத்து போயிடுவடா. రేపే నువ్వు సస్తు నువ్వు నీ బిడ్డ. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. இவ்வளவு தெளிவாய் சொல்லியாச்சு. ఇంత బాగా చెప్పేయాయా, ஆனால் అవుతే அவனுடைய மனசாட்சி அதற்கு விட்டே கொடுக்கவில்லை. వాని మనసు దానికి విడిసే ఇయలేదు. என்ன காரணம்? ఏలంటే இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு தவறை செய்து దేవునికి విరోధంగా ఒక తప్పు చేసి அதையே நம்முடைய மனசாட்சியோடு நானே நியாயப்படுத்தி అది మనసు ప్రకారంగా మనమే దాని సరి பொல்லாத ஒரு சுபாவம் அதுதான். తప్పైన స్వభావాలు. நாம தவறு செய்யும் போது మనం తప్పు చేసినప్పుడు அந்த தவறை நம்முடைய மனசாட்சி சொல்லும், டேய் தப்பு செய்துட்ட. నువ్వు దాన్ని తప్పు చేసేసావు. ஆனால் అవుతే நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நானே அதை நியாயப்படுத்துவேன் என்னுடைய மனசாட்சியோடு. మన సమస్య ఏమంటే తప్పుని తప్పని తెలుసుకోవడు, అది లేదనిదా చెప్తాడు. ஓ, உலகத்துல யாரும் பண்ணாததா? లోకంలో చేయనది ఏమునా? உலகத்துல யாரும் செய்யாததா? ఈ తర ఎవడు చేయలేదు. உலகத்துல யாரும் பேசாததா? நான் பேசிட்டேன். లోకంలో ఎవడు మాట్లాడదాని నేను మాట్లాడానా? அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய மனசாட்சியை நானே மனசாட்சியோடு விவாதம் பண்ணுவது. ఇదే మన మనసుతో మనమే మాట్లాడి వివాహం చేసేది. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே என்னுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்துவது. నా మనసుని నేనే సమాధానాలు చేసుకునేది. இப்படி சவுல் செய்து 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 ఈ తర సౌల్ చేసి தான் மரிக்க போகிறேன் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு கூட அவனுடைய மனசாட்சியில் அந்த குற்ற உணர்வு என்பதை, கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்வே இல்லை. వాడు చచ్చిపోయే సమయంలో కూడా వాడు చేసిన తప్పులు వాని మనసులో వానికి తెలియనే లేదు. அடுத்த நாள் அதே யுத்தத்தில் யாரெல்லாம்? మరుదినము అదే సౌలు యుద్ధంలో யோனத்தானும் மாண்டு போகிறார்கள். సౌలును యోనతాను చచ్చిపోతారు. ஆமென். ఆమేన్. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அதுதான் முதல்ல பவுல் எச்சரித்தார். పౌలు హెచ్చరిపించాడు. சூடுண்ட மனசாட்சி. ఉడుకు ఉండే మనస. ஆமென். ఆమేన్. அதை உடையவன் விசுவாசத்தை விட்டு விலகி போவான். దాని పగలేశాడు, విశ్వాసంలో విడిచి పుడుస్తుడు. ஏன்னா அவன் தவறு செய்தாலும் அந்த மனசாட்சி அவனுக்கு அதை உணர்த்தாது. ఏలంటే వాడు తప్పులు చేస్తేనో వాని మనసు దాని తప్పని చెప్పి ఇది వానికి. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்குள் போகலாம். 13வது வாக்கியம். 2 సాముయేలు 12వ అధికారంలో పోతాం. 13వ వాక్యము. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். போதும் போதும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த தவறு என்று நாத்தான் சொல்லுகிறார். నాతాన్ ప్రవాది చెప్తాడు, தாவீதே தவறு செய்து விட்டாய்.
దావీదు నువ్వు తప్పులు చేశావు, அவ்வளவுதான். అంతనే. தாவீது தேவ சமூகத்தில் புரளுகிறார். దావీదు దేవుని సముఖంలో పొల్లుతాడు. புரண்டது நெக்ஸ்ட். அடுத்த வார்த்தை தாவீது வாயிலிருந்து என்ன வருது? నెక్స్ట్ మాట వాడి నోట్ల నుంచి ఏమొస్తాయి? தாவீதுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை படிச்சதாமா, படிமா ஏமா. நான் அடுத்த வார்த்தையே என்ன வருது? దేవునికి నేను పాపం చేశాను. ஓ, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். దేవునికి విరోధంగా నేను పాపాలు చేశాను. ஆமென். ஆனா சவுலுடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சு? సౌలు నోట్ల నుంచి ఏమొచ్చింది? அவர் சொல்ல நான் கேட்டேன், అతని మాట నేను వింటాను, நான் போனேன், నేను పోయాను, அவர் சொன்னபடி செய்தேன், అతను చెప్పిన ప్రకారం చేశాను. ஆனா ఆమేన్. தாவீது அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ఆ మాట వినిందనే உடனே சரண்டர் ஆகுறான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். తక్షణ సరెండర్ అయ్యి, దేవుడా నీకు విరోధంగా నేను పాపం చేశాను. மனசாட்சியை சூடு போட தாவீது அனுமதிக்கவே இல்லை. మనసుకు సూటేసేదానికి వాడు దానికి ఇది లేదు, ஆமென். పర్మిషన్ లేదు. ఆమేన్. இன்னொரு முறை ఇంకొక బారి ஜனத்தை தொகையிட சாத்தான் தாவீதுடைய ஆவியை உள்ளத்தை ஏவினான். వాని సైనికుల్ని కౌంట్ చేసేదానికి దావీదు హృదయాన్ని ఏగించాడు. ஆமென். ఆమేన్. அது 24 படிக்கலாம். 2 சாமுவேல் 24:10. 2 సామువేలు 24:10 చదువుతాం. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவுடைய இருதயம் அவனை வாதித்தது. இப்ப இங்க யாரு வேலை செய்யறா? ఇక్కడ ఎవరు పని చేస్తారు? யாரு வேலை செய்யறா? ఎవరు పని చేస్తాడు? పిశాసు క్రియలు చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அதன் பிறகு இப்ப யார் வேலை செய்யறா? దాని తర్వాత ఇప్పుడు వానికి పని ఎవరు చేస్తారు? படிமாத வாயை திறந்து. அப்பொழுது தாவீது ஆ கர்த்தரை நோக்கி, ஆ நான் இப்படி செய்ததினாலே ஆ பெரிய பாவம் செய்தேன். இப்போ அந்த வார்த்தைய அந்த அந்த உணர்வு வந்த உடனே என்ன செய்து? மனசாட்சி உணர்வு தருது, வேலை செய்து. మనసు అది పని చేస్తాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாவம் என்று பாவத்தை செய்த உடனே தொகையிட்டாச்சு. தொகை இடக்கூடாதா இருந்தது, దాన్ని ఎంచకూడదనిగా ఉనింది, எண்ணக்கூடாதா இருந்தது. దాన్ని ఎంచకూడదుగా ఉనింది. ஆனால் இவன் எண்ணி விட்டான். అయితే దాన్ని ఎంచేశాడు. ஆனா எண்ணி முடிஞ்ச உடனே ஒரு குற்ற உணர்வு வருது. ఎంచిన తర్వాతనే మనసులో ஐயோ, వస్తాయి. நான் தவறு செய்துட்டேனே, నేను తప్పు చేశాను. பிரபுக்கள் எல்லாம் தடுத்தாங்க. ராஜாவே, இது உமக்கு ஆகாது, வேண்டாம். ప్రభులంతా వాళ్ళని తప్పు చెప్పాడు, నువ్వు దీన్ని இது చెయ్యకూడదు, உமக்கு ஆகாது, வேண்டாம். ఇది నీకు అవదు, వద్దు. ஆனால் అవుతే தாவீது கேட்கல. దావీదు వినలే. அந்த தவறை செய்த பிறகு వాడు తప్పు చేసిన తర్వాత அவன் மனசாட்சி வேலை செய்து వాడిలో మనసు పని చేస్తాయి. ஆமென். ఆమేన్. அவன் குத்துண்டவனாய் వాడు పొడిసి మనసు ఉండేవాడు. தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட திருப்பியும் விழுந்துறான். ஆண்டவரே, தவறு செய்துட்டேன். దేవుని సముఖంలో తిరిగి పడిపోతాడు, తప్పులు చేసేసాను. ஆமென். ఆమేన్. ஆண்டவரே, என் ஜனத்தை வாதிக்காதிரும். தவறு செய்தது நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். నా జనాలకు మీరు శిక్ష అయ్యేదండి, దాని శిక్ష నేను ఏర్చుకుంటాను. பாருங்க, அதுதான் அந்த மனசாட்சி வேலை செய்கிறது. వాని మనసు పనిచేస్తాయి. ஆனால் అవుతే இதே மனிதனில் சூடுண்ட மனசாட்சியாய் இருப்பது சவுல். ఇదే మనసుగా ఉండేవాడు, ఉడుకు పట్టిన தவறு என்று தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்காது. తప్పని తెలిసి కూడా దాన్ని ఏర్చుకునే మనసు అనేది వానికి లేదు. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் అపోస్తలుల పుస్తకం 5వ అధ్యాయం 3, 4, 8 வாசிக்கலாம். 3, 4, 5 చదువుతాము. பேதுரு அவனை நோக்கி, ஆ அனனியாவே, ம். என் கிரியையில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி ம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? ஆ. அதை விற்ற பின்பு ம். கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அனனியா சப்பீராள் என்ற ஒரு குடும்பம். అననీయాల్ సబీరా అనే ఒక కుటుంబము. அவர்கள் செய்த பாவம் என்னவென்றால், వాళ్ళు చేసిన పాపం ఏమంటే, சொத்தை வித்து அபகரிச்சது என்றல்ல,
వాళ్ళు ఆస్తిని பொய் అమ్మి சொன்னது అబద్ధం அதான் చెప్పి- பாவம். వాళ్ళు చెప్పింది అబద్ధము. பேதுரு அழகா சொல்றாரு, அனனியாவே పేతురు చెప్తాడు, అననీయ நீ அதை விக்கிறதுக்கு முன்னாடியும் அது உன்னோடதுதான், దాని అమ్మకు ముందు అది నీదిదా, வித்த பிறகும் அது உன்னோடதுதான். దాని అమ్మిన తర్వాతను దాని அப்புறம் నీది. ஏன் தவறு செய்தாய், ஏன் பொய் சொன்னாய்? ఏంటికి అబద్ధం చెప్తివి? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, இப்போ அனனியா செத்தாச்சு, అననీయ చచ్చిపోయాడు, செத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. సచ్చి అడకం చేసే అయ్యా, இப்ப சபீராள் வருகிறாள். సబిరాలు వస్తాయి. பேதுரு சபீராளிடம் கேட்கிறார், పేతురు సబిరాల దగ్గర అడుగుతాడు, ஆமாண்டவரே அவ்வளவுதான் பண்ணணும். అవును దేవుడా అంతకదా అమ్మాము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு தவறு செய்யும் போது அது தவறு என்று தெரிந்து விட்டால் மனசாட்சி உள்ள ஜனங்கள் நம் கர்த்தரிடம் திரும்புவதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. ఒక తప్పు చేస్తాము, అది తప్పని మన మనసు చెప్పినప్పుడు దాన్ని మార్చుకోవాలంటే దేవుని దగ్గర పోయేది తప్ప వేరే ஒரு பாவத்தை செய்து அதை மறைப்பதற்காய் நம்முடைய மனசாட்சியோடு நான் விவாதம் பண்ணிக்கொண்டு எனக்குள்ளே நான் விவாதம் பண்ணிக்கொண்டிருந்தால் என்னுடைய மனசாட்சியை நான் சூடு போடுகிறேன். சூடுபட்ட மனசாட்சி அதன் பிறகு வேலை செய்யாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக்கி விடுவோம். ఒక పాపం చేస్తాము, ఆ పాపము సరి అవును అనేసి వివాదాలు చేసేది ఉడిచేసి దేవుని సముఖంలో వచ్చేదే మనకు మంచిది. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்திலிருந்து நம்மை விலக்கி போடுவதுதான் இந்த சூடுண்ட மனசாட்சி. మనం దేవుని సముఖంలో నుంచి మనల్ని బయట తీసేసేద్దా మనసులో ఉండే సూడు ఉండే మనసు అనేది. பாருங்க, மீண்டும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 తీమోతేయు 1వ అధికారము 5ல இருந்து 5వ వాక్యం నుంచి చదువుతాము. கற்பனையின் பொருள் என்னவெனில், ஆ. சுத்தமான இருதயத்திலும், ஆ. நல்மனசாட்சியிலும், ம். மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் போதும் போதும் போதும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் விசுவாசத்தை காத்து கொள்வதுதான் நமக்கு தலையாய கற்பனை. சுத்தమైన మనసులో మన విశ్వాసాన్ని కాసుకునేదే మనకు మంచిది. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, யாருக்கும் வாயை திறக்க மாட்டேங்குது. நல்ல மனசாட்சியோட మంచి మనసుతో ఉండే இருதயத்துல హృదయంలో விசுவாசத்தை విశ్వాసాన్ని காத்து கொள்வதே కాసుకునేదే உகந்தது, మంచిది. அதுவே கட்டளை. అదే మన దేవుని వాక్యం. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు பவுல் நமக்கு எச்சரிப்பது என்னவென்றால், పౌలు మనకు హెచ్చరించేది ఏమంటే, சூடுண்ட மனசாட்சியா இருந்து விடாதே. సూట్లు ఉండే మనసుగా నువ్వు ఉండొద్దు. ஆமென். ஆமென். மனசாட்சி நல் மனசாட்சி உள்ளவனாயிரு. మనసు మంచి మనసుగా 18 19 வாசிக்கலாம். அதே அதிகாரம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே ஆ நீ அவைகளை விட்டுட்டு ஆ நல்ல போராட்டம் பண்ணும்படி ஆ இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அந்த கட்டளையே எதுதான்? விசுவாசமும் విశ్వాసము நல் மனசாட்சியும். మంచి మనసాక్షిగా. ஆமென். ఆమేన్. இந்த நல் மனசாட்சி இருந்தால் விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளலாம். ఈ మంచి మనసు ఉంటే విశ్వాసాన్ని మనం పట్టుకోవచ్చు. எப்போ இந்த மனசாட்சியை சூடு போடுறோமோ விசுவாசத்தை விட்டு விலகி விடுவோம். ఎప్పుడు ఆ మనసుకు సూట్లు వేస్తామో అప్పుడు విశ్వాసాన్ని విడిచి దూరం పుడుస్తాము. 19 சொல்லுகிறார், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். உதாரணமும் சொல்லிட்டாரு, இவனேயும் వీనిను அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். అలెగ్జాండరును అట్లా వాళ్ళే. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னைக்கும் தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, பவுல் நமக்கு எச்சரிக்கிற காரியம், పౌలు మనకి హెచ్చరిపించే కారణము தவறு என்றால் తప్పు అనేది தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. దేవుని సముఖంలో ఒప్పించేయండి. தவறை తప్పుల్ని செய்துவிட்டு చేసేసి நம்முடைய மனசாட்சியோடு நாமே விவாதித்துக் கொண்டிருக்க கூடாது. మన మనసులోనే మనము వివాదాలు చేసుకొని ఉండకూడదు. நாமே நம்முடைய மனசாட்சியை சமாதானப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. మనమే మన మనసాన్ని సమాధానాలు చేసుకొని ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. சவுல் வீழ்ந்து போனார், సౌలు పడిపోయాడు. ஆனால் தாவீது అయితే దావీదు எப்பொழுது தவறு செய்தாலும் ఎప్పుడు తప్పు அதை చేస్తాడు தவறு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு
ஒரு நல்ல மனசாட்சியை அவன் காத்து கொண்டதால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த தலைமுறை தான் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பிரிய தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ ஜனமே, ప్రీతి దేవుని நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நம்முடைய மனசாட்சியை మన మనసాక్షిని சூடு போடாதீங்க. సూట్లు వేయద్దండి. ஆமென். ఆమేన్. சூடுண்ட மனசாட்சியா இருந்து விடாதீங்க. సూట్లు ఉండే మనసాక్షిగా ఉండాలి. மனசாட்சிக்கு சூடு போடாமல் அதனுடைய வேலையை செய்ய அதை அனுமதியுங்கள். మనసు సూట్లు వేయకుండా అది మనసు ప్రకారంగా చేసేదానికి చేయండి. ஆமென். ఆమేన్. அதை அனுமதித்தோம் என்றால் దాన్ని మనం அது ఇస్తుంటే அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். అది తన పని చేసుకుంటా நாமும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் விலகி விடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியும். మనము విశ్వాసాన్ని విట్టి వెనుక పోకుండా విశ్వాసములో గట్టిగా ఉండాలి. விசுவாச கப்பல் சேதப்படுத்த விட்டு விடாதிருங்கள். విశ్వాసం బోట్ని సేదాలు చేసేదని విడిచి విడేదండి. சூடுண்ட மனசாட்சி ஆயிராமல் ఉడుకుండే మనసాక్షిగా நல் மனசாட்சியை காத்துக்கொள்வோம். మంచి మనసాక్షిని விசுவாச కాసుకుంటాము. கப்பல் சேதமில்லாமல் முன்னே செல்லட்டும். విశ్వాసం బోట్ అనేది ముందుగా పోయేదానికి కాసుకుంటాము. கண்களை மூடலாம். కండ్లు మూస్తాం. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ప్రీతించే మంచి తండ్రి, கேட்ட வாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ఇన్ని మాటలకు స్తోత్రాలు. ஆண்டவரே, స్వామి, நாங்கள் எந்த வேளையில் தவறு செய்தாலும் మేము యా సమయంలో తప్పులు చేస్తేను தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நல் மனசாட்சி எங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. తప్పుని తప్పని ఒప్పుకునేదానికి మంచి మనసు ఉండేదని இயேசுவே, నానా சவுலை போல సౌల్ తరా மனசாட்சியை சூடு போட்டுக்கொண்டு మనసుని సూట్లు వేసుకొని ఉండి விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாதப்பா. విశ్వాసాన్ని విడిచి దూరం పోకూడదు. ஆண்டவரே, స్వామి, தாவீதை போல దావీదు తరా எங்கள் வாழ்க்கையில் మా జీవితంలోనూ மனசாட்சியை మనసుని சூடு போட்டு அல்ல, సూట్లేసి కాదు, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள మంచి మనస్సు ఉండే எங்களை சமர்ப்பிக்கிறோம். మమ్మల్ని సమర్పిస్తాం. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువిన్ నామములో తండ్రి. ஆமென். ఆమేన్. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் உயர்த்தினீரே. ஆமென். தகுதியாய் மாற்றி கண்மலையில் உயர்த்தினீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே, என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுது விசுவாசி.
நீரே. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர் அப்பா. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதியில்லாத என்னை தகுதியை மாற்றி கண்மலை மேல் நிறுத்தினீரே. தகுதியில்லாத என்னை தகுதியை மாற்றி கண்மலை மேல் நிறுத்தினீரே.